ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து மாகாளி கிழங்கு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ராத்திரி வந்து ஊற போட்டுட்டேன். ஊற போட்டு இப்போ தான் திருப்பி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்தேன். இது தோல் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ரூட் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ரூட்டையும் எடுத்துடணும். கடுகையும் இந்த மாதிரி காஞ்ச மிளகாயும் நீங்கள் வந்து அப்படியே பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம், பச்சையாக. இல்லைன்னா இதை ஊற வச்சு கூட நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து சில பேர் 2 சேர்ப்பாங்க. இதில் ஒரு ஜூஸ் கட் பண்ணி போட்டுட்டு, ஜூஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஒன்றை வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிப்பு பிடிக்காதவங்க ஒரே ஒரு லெமன் மட்டும் எடுத்து ஜூஸாக புழிஞ்சுக்கோங்க. அதில் தனியாக விட்டு ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக அரைச்சிடலாம். 2 மெத்தட் இருக்குது. அப்படியே பொடி பண்ணலாம், ஊற வச்சும் அரைக்கலாம். நாங்கள் வாங்கினது 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் போடுறதுனால நானும் 1/4 கிலோ வாங்கி பார்க்கலான்னு. இந்த தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. உள்ளே ஒரு ரூட் இருக்குது பாருங்கள், அதையும் எடுத்துடணும். உள்ள ரூட் தெரியறத காமிக்கிறேன். இந்த வெளியிலே வந்திருக்கு பாருங்கள், இந்த ரூட்டை எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கத்தியால் நல்லா கட் பண்ணிங்கன்னா இந்த ரூட் வந்துடுது, உள்ளே இருக்கிற ரூட்டு. அது ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை வாஷ் பண்ணணும். கொஞ்சம் மண்ணாக இருக்குது, வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது வின்டர் சீசனில் தான் கிடைக்கும். இதில் வந்து என்ன ஹெல்த் பெனிஃபிட்னா, முட்டி வலி வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பிளட்டு வந்து ப்யூரிஃபை பண்ணும். அப்புறம் வந்து வின்டர் சீசனில் தான் கிடைக்கும். இதில் வந்து என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னா, லிவர் வந்து நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா. அப்புறம் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது. அப்புறம் முட்டு வலியெலாம் இருந்ததுன்னா அதெல்லாமும் இது சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் உப்பு கலந்துக்கோங்க, கல் உப்பு இருந்தால் அதே கலந்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதில் இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துட்டேன். இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். விசில் வெட்டிக்கு மஞ்சள் பொடியும் போட்டேன். இப்போ நான் அதை மோரில் கலந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி வேணுங்கிறப்போ நீங்கள் இது மாதிரி கலந்துருந்தாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக இதை மோரில் கலந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் ஓகே. இது மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம கலக்கிறதுனால நான் இந்த ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நான் வந்து மர ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.